நான் தான் உங்கள் காயு. வெல்கம் டு மை சேனல். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எல்லாருமே பெப்பர் சிக்கன் கிரேவி போடுங்க அக்கான்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. கமெண்ட்ல கேட்டவங்களுக்காக இந்த வீடியோவை நான் உங்களுக்கு டெடிகேட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல்ல மேல வளர்றதுக்கு நீங்க ஏன் கூட பக்கத்துணையா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கடாயில இப்போ என்னென்ன போட்டுக்கணும் எல்லாத்தையும் தனியா மிளகாய் தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. மெலிசா சீவி எடுத்த வெங்காயத்தையும் கண்ணாடி பதத்துல வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில எண்ணெய் ஊற்றி காஞ்ச மிளகா, பட்டை, லவங்கம், கிராம்பெல்லாம் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, வெங்காயம் பொடிசா கட் பண்ணிக்கோங்க. நான் எண்ணெயில சோம்பு போட மறந்துட்டேன், அதனால கொஞ்சமா போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி எடுங்க ஒரு 2 நிமிஷம். நான் ஒரு 1/2 kgக்கு வந்து சிக்கன் எடுத்துருக்கேன். கடையிலே சின்னதாக கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன். அது மாதிரி வாங்கிட்டு வந்து கொஞ்சம் வெறும் மிளகாய் பொடி, மஞ்சள் தூள் போட்டு நல்லா நம்ம கொஞ்சம் உப்பு போட்டு பரட்டி எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வறுத்தெடுத்து பாருங்க மசாலாவை. அதை வந்து நல்லா அரைச்சி நைஸாக அரைச்சிக்கோங்க. கிரேவியில் போட்டு மூடி போட்டு நல்லா தொக்கு பதத்தில் வர வரைக்கும் பரட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்டாக இறக்கும் போது கருவேப்பிலையும் மல்லியும் போட்டு இறக்குனீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது சுட சாதத்துக்கு, சாம்பார், ரசம், அது மாதிரி சப்பாத்திக்கெலாம் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் கமெண்டில் என்ன ரெசிபி போடணும்னு சொல்லுங்கள், போடுறேன். இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.